ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் பார்த்தோன்னா எசென்ஷியல் ஆயில் பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஈச் ஆயில் பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். பர் லிட்டர் எசென்ஷியல் ஆயிலோட ரேட் என்னன்னு சொன்னேன். எசென்ஷியல் ஆயில் நீங்கள் வந்து பவுடர் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே எசென்ஷியல் ஆயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சோஜித் சிட்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நீங்களும் பெட்டர் சோஜித் சிட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லாமே வந்து ஆர்கானிக் தான், ஒரிஜினல் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிரைடல் பிளெண்ட் ஆயில். சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பிரைடல் பிளெண்ட் ஆயில் அப்படின்னா என்னென்னா, பிரைடல் பிளெண்ட் ஆயில்னால் ரெண்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிரைடல் பிளெண்ட் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டீ ட்ரீ ஆயில் இருக்குது, யூக்லிப்டஸ் ஆயில் இருக்குது. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பிரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரைடல் பிளெண்ட் ஆயில். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். டீ ட்ரீ ஆயில், யூக்லிப்டஸ் ஆயில். ஸோ இந்த ரெண்டு ஆயில்கிட்டேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டீ ட்ரீ ஆயிலோட டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா, அது ரொம்ப பிளாக் கலரில் ஸ்டெயின் கொடுக்கும். அது போக நல்ல ஒரு ஸ்டெயின் அது கொடுக்கும், பட் ரொம்ப பிளாக்காக ஆகிடும் நம்ம கையில் போட்டதும். அது பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. அது போக அது ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்கும். யூக்லிப்டஸ் ஆயில் பார்த்தோன்னா அது 60 to 70% ஸ்டெயின் தான் கொடுக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு நல்ல க்ளோ இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆயிலுமே மாற்றி மாற்றி பேலன்ஸ் பண்ணிக்கும். டீ ட்ரீ ஆயிலோட ட்ரைனஸ், ரொம்ப பிளாக் அந்த ஸ்டெயின் கொடுக்கறத வந்து இந்த யூக்லிப்டஸ் ஆயில் எடுத்துக்கும். அது போக யூக்லிப்டஸ் ஆயிலோட அந்த க்ளோனஸ் வந்து டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கும். ஸோ அப்போது இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டெயின் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்கும். நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து பிரைடல் பிளெண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய அமௌண்ட் வாங்கிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போது அதோட ஸ்டெயின் எப்படி இருக்குது, அது ஒரிஜினலாக எல்லாம் நீங்கள் பார்க்க ஃபர்ஸ்ட் ஒரு 30 ml ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பவுடருக்கு சொன்ன மாதிரி தான் ஆயிலுக்குமே எக்ஸ்பயர் டேட் கிடையாது. பவுடருக்கும் எக்ஸ்பயர் டேட் இல்லை, ஆயிலுக்கும் எக்ஸ்பயர் டேட் இல்லை. ஆயில் வந்து நீங்கள் ஆம்பர் பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆகாது. ஒரு டார்க்கான ஒரு இடத்துல நீங்கள் ஆயில் வச்சா நல்லது. ஏன்னா ஓப்பனாக நீங்கள் சன்லைட் கிட்டேயோ அப்படி இருந்தால் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரேட்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில். கிரேட்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்னால், கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கு ஒரு பியூரிட்டி இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு அன்டைல்யூட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பியூரிட்டி, குவாலிட்டி, இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். நீங்கள் சோஜித் சிட்டிலேருந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்லேயோ இல்லை சோஜித் சிட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து குவாலிட்டி கேட்டு இல்லை பியூரிட்டி கேட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து 3 விதமான திங்ஸ் இருக்குது. தெரப்பட்டிக் கிரேட், அரோமா தெரப்பி கிரேட், காஸ்மெட்டிக் கிரேட். இது 3 கிரேட்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெரப்பட்டிக் கிரேட், அரோமா தெரப்பி கிரேட் ஆர் காஸ்மெட்டிக் கிரேட் எது வேணால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 கிரேட்க்கும் நீங்கள் போகலாம். தெரப்பட்டிக் கிரேட் ஆர் அரோமா தெரப்பி கிரேட் நீங்கள் போகலாம். காஸ்மெட்டிக் கிரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். தெரப்பட்டிக் கிரேட் அண்ட் அரோமா தெரப்பி கிரேட் ஸ்டெயின்ஸ் ப்ரைஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான், சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம காசு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ பிரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ டீ ட்ரீ ஆயில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஆயில் வந்து லீவ்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. டீ இலையிலேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆயில் மேக் பண்ணுறாங்க. லாவெண்டர் ஆயில் வந்து ஃப்ளவர்லேருந்து எடுக்கிறாங்க. யூக்லிப்டஸ் ஆயில் வந்து லீவ்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. காஜ்புட் ஆயில் வந்து லீவ்ஸ். இது ஒன்று ஸ்டெம்லேருந்து, லீவ்ஸ்லேருந்து, ஃப்ளவர்லேருந்து ஒரு ஆயிலுமே மேக் பண்ணுறாங்க. அதை தாண்டி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது அது தனி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செலோஃபேன் ஷீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம
cellophane sheets. செலோஃபேன் ஷீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செலோஃபேன் ஷீட்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஷீட், ஃப்ரோசன் ஷீட், மேட் ஃப்ரோசன் ஷீட். இது 3 டைப்ஸ் வந்து செலோஃபேன் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னால் கிளியர்லி சீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இப்படி இருக்கும். நம்ம கிளியராக வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், கிளியராக தெரியுதா? இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இது ஒரு டைப் ஆஃப் செலோஃபேன் ஷீட். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்துன்னா ஃப்ரோசன் ஷீட். ஃப்ரோசன் ஷீட் வந்து ஒரு சைடு மேட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மேட் மாதிரி இருக்கும் ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்கள் பார்க்கும்போது ஷைனிங்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்கும். இன்னொரு சைடு பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்கும். அதுவே நீங்கள் இப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரோசன் மேட் ஷீட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 2 சைடுமே ஃப்ரோசன் லுக் இருக்கும். ரெண்டு சைடுமே மேட் லுக் இருக்கும். அதுதான் வந்து மேட் ஃப்ரோசன் ஷீட், டிரான்ஸ்பரண்ட் ஷீட், ஃப்ரோசன் ஷீட். ஓகே, இப்போது செலோஃபேன் ஷீட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதா அதை பற்றி நான் உங்களுக்கு நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே ஒரு லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட், ஸோ லேண்ட்ஸ்கேப் வச்சு அந்த டைப்பில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த கோனை வந்து ரோல் பண்ணணும். ஓகேவா? மெட்டாலிக் ஷீட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. மெட்டாலிக் ஷீட்ஸ் வந்து அது அவ்வளோவா நல்லது, அவ்வளோவா அது வேண்டான்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெஹந்தி போட கஷ்டமாக இருக்கும் மெட்டாலிக் ஷீட் யூஸ் பண்ணி போடும்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரான்ஸ். மைக்ரான்ஸ்னால் திக்னஸ்னு சொல்கிறோம். ஒரு ஷீட்டோட திக்னஸ் தான் வந்து மைக்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்துக்கு வந்து ஜிஎஸ்எம்னு சொல்லுவோம், பேப்பருக்கு வந்து ஜிஎஸ்எம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வெயிட் அந்த திக்னஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷீட்டுக்குமே வந்து மைக்ரான்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸ் இருக்குது. 20 மைக்ரான்ஸ், 25 மைக்ரான்ஸ், 30 மைக்ரான்ஸ் இருக்குது. 20 மைக்ரான்ஸ் வந்து தின்னாக இருக்கும், 25 மைக்ரான்ஸ் வந்து மீடியமாக இருக்கும், 30 மைக்ரான்ஸ் வந்து திக்காக இருக்கும். எல்லா பிக்னஸ்க்கும் 25 மைக்ரான்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே திக்னஸ், அந்த ஷீட்டோட திக்னஸ். மோர் தென் 30 மைக்ரான்ஸ் மேலே நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தம் ஃபிங்கர் வந்து பெயின் வந்துடும், ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்தது வந்து அது போக வந்து 20 மைக்ரான்ஸ் கீழே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கீழே யூஸ் பண்ணோன்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால ஷீட் வந்து டேர் ஆகலாம். அப்புறம் பின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பின்ஸ்னால் பெல் பின்ஸ். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நாளைக்கு காட்டுறேன் பின்ஸ் பற்றி. 0.7 mm பின்னு இருக்குது, 0.5 mm பின்னு இருக்குது, அப்புறம் வந்து 0.38 mm பின்னு இருக்குது. ஸோ 0.7 mm பின் வந்து பிளாஸ்டிக் பின் சொல்லுவோம். க்ரீன் கலராக இருக்கும் பிளாஸ்டிக் பின். அது வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் சிங்கோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 0.5 mm பின் வந்து அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், 0.7 விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். அண்ட் 0.38 பின் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மைன்யூட் ஒர்க் பண்ணுறதுக்கு, குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டுக்கிறதுக்கு, அது மாதிரி ஃபிகரேட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபிகர்ஸ் லைக் பீகாக், ஹியூமன், எலிஃபெண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 0.38 mm பின் யூஸ் பண்ணுவாங்க. இதை விட நிறைய பின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக காமனாக யூஸ் பண்ணுற பின்ஸ் இது எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ ஒரு டிசைன்ஸ்க்கும் ஒரு இடத்துலையும் நீங்கள் எந்த அளவு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ, சில டிசைன்ஸ்க்கு இவ்வளோ தான் கொடுக்கணுன்னு இருக்கும், சில டிசைன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஒன்று பண்ணணும். 0.7 mm பின் வந்து ப்ராக்டிஸ் கோன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 0.5 mm பின் வந்து மீடியம் டிசைன்ஸ் லைக் நார்மல் டிசைன்ஸ், ஃப்ளோரல் டிசைன், ஒரு ஃப்ளவர், அது மாதிரி கொஞ்சம் நார்மலான டிசைன்ஸ்க்கு வந்து 0.5 mm பின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்கன்னா 0.5 mm பின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆர் நீங்கள் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.